வணக்கம். வெல்கம் டு டே 3 ஆஃப் அவர் மிரர் மேஜிக் எக்ஸசைஸ். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் மொத்தம் 2 நாள் ரொம்ப வெற்றிகரமாக அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. வெரி குட். ஸோ இன்றைக்கு டே 3. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ஃப் டாக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எப்படி நம்மளோட பழைய விஷயங்கள்லேருந்து வெளியே வந்து நமக்காக ஒரு அழகான, அற்புதமான, லவ்விங்கான ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செல்ஃப் டாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம நமக்குள்ளார சொல்லிக்கிற வார்த்தைகள். உதாரணமாக இந்த மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து செல்ஃப் டாக். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லிக்கிறீங்க, உங்கள் மைண்டில் என்ன தாட்ஸ் போகுது, இதை தான் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த செல்ஃப் டாக் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரிட்டிசைசிங்காக இல்லைன்னா நமக்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாத வகையில் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கும். உதாரணமாக இப்போ எனக்கு எதுவுமே வந்து சரியாக நடக்காது, நான் ரொம்ப லேசி, எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் கிடைக்கும், எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, மற்றவங்களுக்குலாம் நான் ஓடி போய் உதவி செய்வேன், ஆனால் எனக்குன்னு வரப்போ மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க, பணம் என் கையில் தங்கவே தங்காது, எங்கே போனாலும் எனக்கு வந்து எதுவுமே சரியாக நடக்காது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து செல்ஃப் டாக். நமக்குள்ளார நம்ம பேசுகிற விஷயங்கள். இது நம்ம வந்து வாயை திறந்து சொல்கிறதாகவும் இருக்கலாம், நமக்குள்ளார நம்மளே சொல்லிக்கிறதாகவும் இருக்கலாம். இதில் நம்மளை பற்றியே இன்னும் சில மோசமான விஷயங்களையும் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். உதாரணமாக, நான் அழகாக இல்லை, இல்லைன்னா நான் குண்டாக இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்காது, எனக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்டம் மட்டும்தான் இருக்கும், கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு திறமை இல்லை, எனக்கு பணம் பண்ணுறதுக்கு தெரியாது, என்னால் இது முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள். ஸோ உண்மையிலே இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இது எதுவுமே நம்மளோட வாய்ஸாக கண்டிப்பாக இருக்காது. இது இதர் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, டீச்சர்ஸ் கிட்ட இருந்தோ, கேர் கிவர்ஸ் கிட்ட இருந்தோ நம்ம கேட்டு வளர்ந்த விஷயங்களை தான் நாம் நம்மளோட செல்ஃப் டாக்காக மாற்றிருப்போம். நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக எதை கேட்டுகிட்டே இருக்கோமோ அதுதான் நம்மளோட செல்ஃப் டாக்காக மாறும். அப்போது இப்போ எது நம்ம ரிப்பீட்டடாக கேட்குறோமோ அதுதான் நம்மளோட செல்ஃப் டாக்காக மாறுது. அப்படின்றப்போ நம்ம சின்ன வயசில் நமக்கு பெருசாக விவரம் தெரியாது, அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொன்னதை கேட்டு கேட்டு நம்ம வளர்ந்தோம். ஆனால் இப்போ நம்ம எல்லாம் அடல்ட்ஸ், அதனால இப்போ நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் டாக்கை நாம் மாற்ற முடியும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ரிப்பீட்டடாக நம்ம என்ன விஷயங்கள் கேட்குறோமோ அதுதான் நம்ம செல்ஃப் டாக்காக மாறும். இப்போது நம்ம ரிப்பீட்டடாக பாசிட்டிவான, எம்பவரிங்கான விஷயங்களை கேட்குறப்போ நம்ம செல்ஃப் டாக்கை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இந்த செல்ஃப் டாக் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அவேர்னஸ். அதாவது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் செல்ஃப் டாக் நமக்குள்ளார இருக்குது, நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை பற்றி நம்ம கிரிட்டிசைசிங்காவோ, ரொம்ப லோவாகவோ, இல்லை வந்து இந்த மாதிரி நெகட்டிவாகவோ பேசுகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிக்க ஆரம்பிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல வந்து நமக்கு நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படின்னா, நம்மளை நிறைய கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம மைண்டில் என்ன விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, நம்ம என்ன பேசுகிறோம், இது எல்லாமே வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். உதாரணமாக, இப்போ வந்து நீங்கள் ஒரு பில் பே பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துக்கு பணம் கட்டணும் அப்படின்றப்போ உடனே உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது, இதுவும் வந்துருச்சா, இருந்ததே இவ்வளோதான், இதுவும் கையை விட்டு போகுது, வரவை விட செலவு தான் அதிகமாக இருக்குது, என் கையில் பணமே தங்காது, இப்படி உங்கள் செல்ஃப் டாக் இருக்கா? இல்லை, ஓகே, இந்த சர்வீஸ் எனக்கு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், இந்த சர்வீஸுக்கு பே பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது, நான் எவ்வளோ லக்கியான பர்சனில் எனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்குது, இப்படியும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கிறப்பையும் உங்கள் மைண்டில் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லிக்கிறீங்க, உங்கள் மைண்டில் என்ன ஓடுது அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? எனக்கு வந்து நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப நான் வந்து பாட்டு கிளாஸ் போய் சேர்த்து விட்டாங்க எங்கள் வீட்டில். நாங்கள் போயிட்டு, எனக்கு சின்ன வயசில் வந்து அடிக்கடி சளி பிடிக்கும், அது வாரத்தில் வந்து 4 நாள் சளி பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அப்போ நான் அந்த பாட்டு கிளாஸ் போனப்போ அந்த டீச்சர் வந்து பாட சொன்னாங்க. ஸோ நானும் வந்து பாடினேன், எனக்கு சளி வேறு பிடிச்சிருந்து, பட் அதோடய நான் வந்து பாடினேன். எனக்கு சின்ன வயசு தான், நமக்கு எதுவும் தெரியாதில்ல. ஸோ அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த டீச்சர் வந்து, இதெல்லாம் ஒரு குரலா, இதை வச்சுட்டு நீ பாட்டு கற்றுக்க வேற வந்திருக்கியா, அப்பா என்ன குரல் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாம் சிரித்தாங்க.
ஓகே. அந்த மொமெண்ட்டில் எனக்கு என் வாய்ஸ் பற்றி ஒரு ரொம்ப பேட் ஒப்பீனியன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சுத்தமாக பாடுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். லைக் வீட்டில் கூட வந்து இந்த பாடுறது, பாத்ரூம் சிங்கர் அந்த மாதிரி எங்கேயுமே நான் வந்து பாடவே மாட்டேன். ஸோ அப்போது எனக்கு என் வாய்ஸ் பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வந்து அப்போயே ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு நான் எங்கே பேசுகிறதுனாலும் ரொம்ப தயக்கப்படுவேன். எங்கேயாவது வந்து இந்த மாதிரி மைக்கில் பேசணும், இல்லை ஒரு ஸ்டேஜில் பேசணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும், ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப ஐயோ என் வாய்ஸ் நல்லா இல்லை, என் வாய்ஸ் நல்லா இல்லை, என் வாய்ஸ் கேவலமாக இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப வருஷங்களாக இருந்த என்னோட செல்ஃப் டாக். இதனால நிறைய விஷயங்களை நான் இழந்திருக்கவும் செய்கிறேன். அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி புக்ஸ் படித்தது மூலமாக பர்சனல் க்ரோத்குள்ளே வந்ததுக்கப்புறமா இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணேன். என்னோடய வாய்ஸ் யூனிக். எல்லாருக்கும் வாய்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி என்னோடய வாய்ஸும் யூனிக். என்னோடய வாய்ஸை விட நான் பேசுகிற விஷயம்தான் இம்பார்ட்டண்ட். நான் பேசுகிற விஷயம் சரியாக இருந்தது அப்படின்னா என் வாய்ஸ் ஒரு விஷயமா தெரியாது. ஏன்னா இனிஷியலாக என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அப்போது அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என் வாய்ஸை விட நான் பேசுகிற விஷயம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது மூலமாக கொண்டு வந்தேன். அப்போது நல்ல விஷயங்களை நான் பேச ஆரம்பிக்கணும். நல்ல விஷயங்களை நான் பேச ஆரம்பித்தா பீப்புள் என்ன லிசன் பண்ணுவாங்க. என் வாய்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு குறையாக தெரியாது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா போக போக என் வாய்ஸ் நல்லா இருக்கு, இட்ஸ் ஓகே, எல்லாரோட வாய்ஸும் யூனிக். அந்த மாதிரி இது வந்து காட் எனக்கு கொடுத்த கிஃப்ட். காட் வந்து தப்பு பண்ண மாட்டேன். ஸோ அப்போது எனக்கு வாய்ஸ் வந்து காட் தப்பாக கொடுத்துருக்க மாட்டார். அது ஜஸ்ட் அந்த டீச்சரோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஒருத்தரோட ஒப்பீனியனை வச்சு நான் என்ன ஜட்ஜ் பண்ணுறது? எனக்கு நானே செய்கிற மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஜஸ்டிஸ் மாதிரி. அது எனக்கு நானே என்னை கிரிட்டிசைஸ் பண்ணால் மற்றவங்க ஏன் பண்ண மாட்டாங்க? அப்போ நான் என்னை நிறைய லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கிரிட்டிசிசமை குறைக்கணும். நீங்கள் ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டே அவரை லவ் பண்ண முடியுமா? நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்? அழகான, அன்பான, கைண்டான வார்த்தைகள் மூலமாக தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அப்போது உங்களை நீங்கள் நிறைய லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ கைண்டாக பேசணும், எவ்வளோ லவ்விங்காக பேசணும் இல்லையா? அப்போது இன்றைக்கி எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறீங்களோ, உங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறீங்களோ, கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறீங்களோ, அந்த இடத்துலலாம் அவேர்னஸ் கொண்டு வாங்க. ஒரு டீப் பிரெத் எடுங்க. இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உதாரணமாக எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எனக்கு எப்பயுமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இல்லை இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் ஓகே, இதை மாற்றிக்கலாம், இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. இல்லை உங்களுக்கு எப்பயாவது செல்ஃப் டாக் வந்து நான் ரொம்ப லேசி, எனக்கு வந்து திறமையே இல்லை. ஏன்னா சின்னதில் நம்ம சில பேர் வந்து கேட்டிருப்போம், நீ எல்லாம் எதுக்குமே லாயக்கில்லை, ஒருவேளை உருப்படியாக செய்ய உனக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம வீட்டில் சில பேர் சொல்லியிருப்போம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்மளோட செல்ஃப் ஒர்த் குறைஞ்சிருக்கும். நீ வந்து இதுக்கு சரியாக வரமாட்ட, உனக்கு எந்த வேலையும் சரியாக பண்ண தெரியாது, உனக்கு ஒரு திறமை இல்லை, நீ வந்து கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை, உன் அறிவை யூஸ் பண்ண மாட்டியா, காமன் சென்ஸ் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம். இட்ஸ் ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான். இது எந்த வகையிலையும் உங்களை டிஃபைன் பண்ணாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப 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 ப்ரெஷியஸான பீயிங், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பீயிங். ஏன்னா கடவுளை வந்து உங்களை அவ்வளோ லவ்வோட அவ்வளோ கேரோட படிச்சிருக்காரு. அப்போது அவ்வளோ லவ் அண்ட் கேர் போட்டு ஒரு பர்சன் எவ்வளோ ஸ்பெஷலாக எவ்வளோ அமேசிங்காக இருப்பாங்கல்ல, அதான் நீங்கள். அப்போது இன்றைக்கி எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீ சரியில்லை, நீ வந்து தப்பு பண்ணுற, நீ வந்து இதுக்கு உன்னால் முடியாது அப்படின்ற டாக் வருதோ அப்போது ஒரு டீப் பிரெத் எடுங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு இது இந்த வாட்டி வரல அப்படின்னா நான் இதை கற்றுக்க முடியும், இதை கற்றுக்கிறதுக்கான எபிலிட்டி என்கிட்ட இருக்குது, இதை நான் கற்றுப்பேன், இதை கற்றுக்கிட்டு நான் திரும்ப முயற்சி பண்ணுவேன், இது எனக்கு சரியாக வர வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன், என்னால் முயற்சி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களோட செல்ஃப் டாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. எது வந்தாலும் இட்ஸ் ஓகே, நான் உனக்காக இருக்கேன், நம்ம சேர்ந்து இதை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளார நீங்கள் சொல்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு புது தைரியமும் கான்ஃபிடென்ஸும் உங்களை சுற்றியும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிறதையும் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். இன்றைக்கி ஃபுல்லாக இதை ட்ரை பண்ணுங்கள். செக்மெண்ட் 2 என்னையோட எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் பாத்ரூம் மிரர் முன்னாடி போய் உட்காந்துக்கோங்க, நின்றுக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். உங்களோட கண்களை நேராக பாருங்கள். ஒரு நிமிஷம்
ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஜஸ்ட் அவங்கள அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம எப்படி இருப்போம்ல, அந்த டைம் தான் வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மிரரில் உங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய அக்செப்டன்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா அந்த டைம் நீங்கள் உங்கள் மிரரில் பார்க்குறப்ப நிறைய இந்த மாதிரி இன்னர் கிரிட்டிக் வந்து உங்கள் மைண்டில் ஓட ஆரம்பிக்கும். இது எல்லாமே நமக்கான மெசேஜஸ். ஸோ அந்த இன்னர் கிரிட்டிக் ஓடுறப்போ அதை வந்து ஒரு க்யூரியாசிட்டியோட அப்சர்வ் பண்ணுங்கள். ஓ, இப்படிலாம் நான் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியோட அதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ மிரரில் ஃபியூ செகண்ட்ஸ் உங்களை பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கண்களை பார்த்து இன்னையிலேருந்து நான் என்கிட்ட என்ன பேசினாலும் அன்போடு மட்டும்தான் பேசுவேன். ஓகே, ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அகெயின் சொல்லுங்கள். இன்னையிலேருந்து எப்போ நான் என்கிட்ட என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அது சத்தமாக இருந்தாலும் சரி எனக்குள்ளாரையாக இருந்தாலும் சரி நான் என்கிட்ட அன்பாக லவ்விங்காக கைண்டாக மட்டும்தான் பேசுவேன். ஓகே, அகெயின் ஒரு டீப் பிரெத் எடுங்க. இப்போது உங்களுக்கு நீங்களே நிறைய பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். அதாவது நம்ம மிரரில் பார்க்குறப்போ உங்களுக்கு என்னென்ன ஓடிச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுங்கள். நான் ரொம்ப அழகானவன், நான் ரொம்ப ஸ்மார்ட், நான் ரொம்ப ப்ரில்லியண்ட், எனக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்குது, என்னால் எதுனாலும் பண்ண முடியும், ஐ ஆம் கேப்பபிள், ஐ ஆம் அ மேக்னிஃபிஷன்ட் பர்சன், ஐ ஆம் ஸோ ப்ரெஷியஸ், ஐ ஆம் ஸோ லவபிள், ஐ ஆம் வர்த் லவ்விங். நான் ரொம்ப அன்பானவள், என்ன காதலிக்கிறது ரொம்பவே ஈஸி, நான் நேசிக்கப்படுறதுக்கு தகுதியானவள், என்னால் எதுனாலும் செய்ய முடியும், எனக்குள்ளார நிறைய திறமைகள் இருக்குது, எனக்குள்ளார நிறைய ஆற்றல் இருக்குது, நான் புத்திசாலி, நான் திறமைசாலி, நான் எதுனாலும் என்னால் அதை செய்ய முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது, உங்களை கண்ணாடியில் பார்க்குறப்ப உங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல விதமாக அன்பாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இதில் சரி தப்புன்னெலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மனசுலேருந்து பேசுங்க. அண்ட் இன்றைக்கி நாளில் நீங்கள் எப்போல்லாம் கண்ணாடி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி நிறையா லவ்விங்காக கைண்டாக பேசுங்க. செக்மெண்ட் 3 ஜர்னலிங் ப்ராம்ஸ். இன்றைக்கி ஜர்னலிங் எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் நோட் புக் எடுத்துக்கோங்க. அதில் முதல் கேள்வி, நீங்கள் ஏதாவது ஒரே நெகட்டிவ் கதையை ஒரு நெகட்டிவ் சென்டென்சஸை அடிக்கடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? உதாரணமாக நான் என்னோடய ஸ்டோரியில் சொன்ன மாதிரி என்னோடய வாய்ஸ் பற்றி. அப்போது நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு நானே வந்து என் வாய்ஸ் நல்லா இல்லை, என் வாய்ஸ் ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத தாண்டி நான் பார்க்குற எல்லார்கிட்டேயும் வந்து அதை சொல்லுவேன். என் வாய்ஸ்லாம் நல்லாவே இருக்காது, நான்லாம் பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லோரும் ஓடிடுவாங்க என் வாய்ஸை கேட்டால் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குற எல்லார்கிட்டேயும் சொல்லுவேன். அந்த இடத்துல வாய்ஸ் பற்றி பேச்சு பற்றி டாபிக் வரப்போ எல்லாம் நான் என்னோடய வாய்ஸை பற்றின இந்த ஸ்டோரியை நான் சொல்லுவேன். இதில் என்ன நமக்கு நிறைய டைம் இருக்கும் அப்படின்னா, மற்றவங்க என்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே என்னை ஜட்ஜ் பண்ணிடுவேன். அப்போ மற்றவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஸ்டோரியை கதையை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க. இது எது பற்றி வேணா இருக்கலாம். எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது, மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் எனக்கு கிடைக்கும், நான் ரொம்ப அன்லக்கி, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எதுனாலும் நானே தான் கஷ்டப்பட்டு பண்ணணும், பணம் என் கையில் தங்கவே தங்காது, எனக்கும் பணத்துக்கும் ராசியே கிடையாது, என் உடம்பு படுத்தி எடுக்கும் என்னை எப்போ பார்த்தாலும், என் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், நான் ரொம்ப லேசி, எனக்கு பெருசாக திறமையே கிடையாது, எனக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா எனக்கு அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்டோரியை ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ளாரையும் மற்றவங்கள்ட்டையும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்றத யோசித்து அந்த ஸ்டோரியை எழுதுங்க. அதை எழுதுனதுக்கு அப்புறமா அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புது ஸ்டோரியையும் உங்களோட ஜர்னலில் எழுதுங்க. அந்த புது ஸ்டோரியை தான் இனிமேல் நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறீங்க, உங்கள்கிட்டையும் சொல்ல போகிறீங்க. ஓகே, வெரி குட். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா,
எந்த இடத்துலலாம் நம்ம லைஃப் வந்து எப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல வந்து நிறைய ரூல்ஸ் போட்டே நம்மளை வந்து வளர்த்துருப்பாங்க. இந்த சொசைட்டியில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை நான் கண்டிப்பாக பண்ணணும், இதை பண்ணால் தான் ஐம் அ லவபிள் பர்சன், இதை பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து எல்லோரும் மதிப்பாங்க, இதை பண்ணால் தான் என்கிட்ட எல்லோரும் அன்பாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து மாற்றலாம். நான் இருக்கேன் அப்படின்னாலே நான் அன்புக்குரியவள் தான், நான் அன்பை ஏர்ன் பண்ணுறதுக்காக எதையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத பெரிய போல்ட் லெட்டர்ஸில் எழுதுங்க. ஓகே, வெரி குட். தேர்ட் திங் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் இன்டெலிஜென்ட் தேன் ஐ திங்க், எனக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரும், நான் வந்து நேசிக்கிறதுக்கு தகுதியானவள், என்னை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி, என்னை பார்க்குற எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு எல்லாமே ரொம்ப நல்லதாக மட்டும்தான் நடக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், ஐ எம் அ லக்கி பர்சன், ஐ எம் அ ஸ்மார்ட் கேர்ள், எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியராக கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தோணுதோ அதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி உங்கள் மிரரில் ஒட்டி வைங்க. ஏன்னா இதை நீங்கள் அடிக்கடி பார்க்குறப்போ உங்கள் பிரெயின் வந்து சீக்கிரமாக ரீவயர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் அவங்களோட மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அதோட ஸ்க்ரீன் சேவரில் கூட இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு வால்பேப்பரை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ எப்படி இருந்தது, என்னெல்லாம் வெளியே வந்தது, உங்களை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதையும் உங்கள் ஜர்னலில் எழுதுங்க. முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண போகிறோம் இந்த ஜர்னியில். இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எஸ், குட். செக்மெண்ட் 4 அண்ட் அஃபர்மேஷன். இன்றைக்கான தாட் அண்ட் அஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளை வந்து நம்ம வளர்ந்தப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கும். நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும், அந்த குட் கேர்ள் சிண்ட்ரோம் அப்படின்னே சொல்லுவோம். எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே வந்து நம்மளை சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. நீ நல்ல பொண்ணாக இருந்தால் தான் எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும், நீ இதை பண்ணால் தான் எல்லாரும் ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீ இதை பண்ணால் தான் எல்லாரும் ஒன்று மதிப்பாங்க, நீ இப்படி இருந்தால் தான் எல்லாரும் உங்ககிட்ட ஆசையாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்போது நமக்கு சின்ன வயசில் நம்ம என்ன கற்றுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா, சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பீப்புளுக்கு என்ன பிடிக்கும், ஐ எம் அக்செப்டபிள் அப்படின்றதே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, வளர வளர நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை லவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். அப்போது நம்மளோட ட்ரூ செல்ஃப், நம்மளோட ஆத்தென்டிக் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதை விட நான் என்ன பண்ணால் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிப்போம். இதை நான் பண்ணால் அவங்க அப்செட் ஆயிடுவாங்களோ, இதை நான் பண்ணால் அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருமோ, இதை நான் பண்ணால் அவங்க என்கிட்ட கோச்சிப்பாங்களோ, இல்லை இதை நான் பண்ணலைன்னா அவங்க என்கிட்ட கோச்சிப்பாங்களோ. நம்ம நிறைய இடத்துல நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாமல் இருப்போம், பிடிக்காத விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும், மற்றவங்க நம்மளை லவ் பண்ணணும், நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும், நம்மக்கிட்ட கோச்சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல நம்மளை இழந்துட்டு நம்ம வேறு ஒரு பர்சனாக வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் அது தேவையில்லை. நீங்கள் இருக்கீங்க, இந்த பூமியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே யூ ஆர் லவ்வபிள். நீங்கள் லவ்வை ஏர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, யூ ஆர் லவ்வபிள். ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். யூ ஆர் ஸோ லவ்வபிள். ரைட் பீப்புள் எப்பயுமே உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, உங்களை லவ் பண்ணுவாங்க எக்ஸாக்ட்லி ஆஸ் யூ ஆர். ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மளை லவ் பண்ணணும். ஸோ இன்னையிலேருந்து எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மற்றவங்க உங்களை லவ் பண்ணணும், மற்றவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்களாம் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணலை அப்படின்றத அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இந்த அப்சர்வ் பண்ணுறப்போ, இந்த அவேர்னஸ் வரப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இன்னும் க்ளோஸராக கொண்டு வரும். எஸ், வெரி குட். ஸோ இன்னையோட அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ ரிலீஸ் ஆல் த நெகட்டிவ் மெசேஜஸ் ஃப்ரம் தி பாஸ்ட், ஐ லிவ் இன் தி ப்ரெசன்ட் மொமெண்ட்.
இது நான் வந்து பிக்சராகவும் தரேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போல்லாம் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் சில விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, இதெல்லாம் எனக்கு பாஸ்டில் யாரோ எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள், இப்படி இருந்தால் தான் நான் லவ்வபிள்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனால நான் இத்தனை நாளாக இதை நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நான் சூஸ் பண்ணுறேன். இந்த மொமெண்ட்டில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு நான் சூஸ் பண்ணுறேன். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ். எல்லாத்துலேயுமே நமக்கு சாய்ஸ் இருக்குது. எனக்கு வேறு வழியே இல்லை, என் விதியே இப்படி தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கிறது அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் அ சாய்ஸ். அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களால் அதை பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயத்தில் உங்களை நீங்கள் சூஸ் பண்ண ஆரம்பிங்க. போக போக பெரிய பெரிய விஷயங்கள்லையும் உங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறது ஈஸியாகும். செக்மெண்ட் 5 மெடிடேஷன். என்னோட மெடிடேஷன் ரொம்ப ஒரு அழகான மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னோட நாளோட எக்ஸசைசஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நாம் இப்போ தான் இதை கற்றுட்ருக்கோம். இதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னா எந்த அவசியமுமே கிடையாது. இதில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களை நீங்கள் நிறைய அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்ககிட்ட கைண்டாக லவ்விங்காக பேசுகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட கைண்டாக லவ்விங்காக இருக்கோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க. ஸோ உங்களை நிறைய அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.